நல்ல உடலை கொடுத்திருக்கிறான், திரகாத்திரமான உறுப்புகளை கொடுத்திருக்கிறான், நல்ல குடும்ப வாழ்க்கையை கொடுத்திருக்கிறான், நிம்மதியை கொடுத்திருக்கிறான் என்று காசு பணத்தை விட மேலான எத்தனை அம்சங்கள் வழங்கப்பட்டிருக்கிறதை நினைத்து நினைத்து இறைவனுக்கு நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நன்றி செலுத்துறதுனா என்ன? அது செலுத்துவதற்கான நிலை என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு ஒரு வழியை சொல்லி தர்றாங்க. நன்றி கெட்டத்தனமா நடக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவன்கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட பண்பு தான் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் விளக்குறாங்க. நான் ஒரு 2 அம்சங்களை உங்களுக்கு சொல்றேன். இந்த 2 விஷயங்கள்ல கரெக்டான சிந்தனையை மாத்திக்கங்க. நீங்கள் நன்றியுடையவர்களாக அல்லாஹ்வுடைய பதிவேட்டிலே பதியப்பட்டு விடுவீர்கள். என்ன சொல்றாங்க? ஹஸ்ரத்தான 2 குணங்கள். மன் கானதா ஃபீஹி கதபஹுல்லாஹு ஷாக்கிரன் சாபிரா. 2 பண்புகள். அந்த 2 பண்பு யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களை அல்லாஹ் பொறுமையாளராகவும் நன்றியுடையவராகவும் அவரை தனது பதிவேட்டிலே பதிவு செய்து கொள்கிறான். 2 பண்பு என்ன? ஒமன் நவர ஃபீ தீனிஹி இலா மன் ஹுவ ஃபௌகஹு. ஒருவன் தன்னுடைய இறை நம்பிக்கை சம்பந்தப்பட்ட மார்க்க இபாதத்துகள் சம்பந்தப்பட்ட காரியங்களில் தன்னை விட மேலானவரை பார்த்து ஃபக்ததா பிஹி, அதை அவர் பின்பற்றினால் அவரை அல்லாஹ் நன்றியுடையவர் பட்டியலில் சேர்த்துக் கொள்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தர் தனக்கு வழங்கப்பட்டிருக்கிற பொருளாதாரத்தை எல்லாம் அள்ளி அள்ளி ஏழை எளிய மக்களுக்கு தர்மம் செய்கிறார், மார்க்க காரியம். அதிகமாக நின்று வணங்குகிறார், மார்க்கத்தினுடைய காரியம். திருமறையை தினந்தோறும் வாசிக்கிறார், மார்க்கத்தினுடைய காரியம். வழிபாடுகளில் மூழ்கி திளைக்கிறார், மார்க்கத்தினுடைய காரியம். அல்லாஹ்வுடைய கட்டளைகளின் பேரில் சொல்லப்பட்ட செய்திகளை எல்லாம் முழுமையாக நிறைவேற்றுகிற ஒரு மனிதனை பார்த்து இவ்வளவு அழகா இவர் செய்கிறார, நம்ம அவ்வளவு தூரம் செய்யல என்று சொல்லி அவரை போன்று போட்டி போட்டுக் கொண்டு யார் தனது மார்க்க காரியத்தை செய்து விடுகிறாரோ அவரை அல்லாஹ் நன்றியாளர் பட்டியலில் சேர்த்துக் கொள்வான். ஆனா இன்னைக்கு நேர் உள்டா. மார்க்க காரியத்தில் யாராவது கொஞ்சம் கூட குறைய செஞ்சாங்கன்னா வெட்டி வேலை வெட்டி இல்லாம சுத்திட்டு இருக்கிறான். மேலானவர்களை பார்க்கறது இல்ல, தங்களை கொண்டு திருப்தி அடைஞ்சிரு. தான் செய்யற நம்ம ரொம்ப தொழுதுட்டோம், என்னமோ பெரிய நம்ம வானத்திலிருந்து கூச்ச ஒரு மாதிரி, நம்ம ரொம்ப நோம்பு வச்சுட்டோம், நம்ம ரொம்ப இபாதத்தை செஞ்சுட்டோம், நம்ம சொர்க்கத்துக்கு போயிடலாம். தன்னை பெரிதாக கருதி கொண்டு பிறர் செய்யக்கூடிய வழிபாட்டை தாழ்வாக கருதுகிறார்கள். அல்லாஹ் பேசுகிறார், ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும். உங்களை நீங்களே பரிசுத்தப்படுத்திக்காத, நீ செஞ்சிருக்கிற நன்மை உனக்கு போதும் நினைக்காத, இன்னும் நிறைய செய்யணும்னு ஆசைப்படு, அல்லாஹ்வுக்கு இன்னும் வழிபடணும்னு ஆசைப்படு, அல்லாஹ்வுக்கு இன்னும் கட்டுப்படணும்னு ஆசைப்படு, அல்லாஹ்வுடைய காரியங்களை இன்னும் இன்னும் அதிகம் அதிகமாக செயல்படுத்தணும்னு ஆசைப்படு. ஏன்னா அல்லாஹ் உனக்கு அவ்வளவு செஞ்சிருக்கிறான்பா. அடுத்து சொல்றாங்க, ஒமன் நவர ஃபீ தீன் துன்யாஹு இலா மன் ஹுவ அஸ்ஃபல மின்ஹு. யார் ஒருவர் உலக காரியத்தில் உலக விஷயத்தில் தனக்கு கீழுள்ளவரை பார்த்து ஃபஹமிதல்லாஹ அலா மா ஃபல்லலஹு பிஹி, தனக்கு கீழ்நிலையில் இருக்கிறவரை பார்த்து அதற்காக அல்லாஹ் நமக்கு சிறப்புப்படுத்தி இருக்கிறானே என்று யார் அல்லாஹ்வை புகழுகிறாரோ அவரும் அல்லாஹ்விடத்திலே நன்றியாளராக பதிவு செய்யப்படுவார். இந்த 2 பண்பு உடையவர், 2ல 1 உடையவர் இல்ல, 2 சேர்ந்து உடையவர். 2வது அம்சம் என்ன? எதை பார்த்தாலும் கீழே இருக்கவன பாரு. ஒருத்தர் நிறைய செல்வம் இருக்குதா, உன்கிட்ட 10 லட்சம் இருக்குது, ஒருத்தர் 20 லட்சம் இருக்குது, ஒருத்தர் 5 லட்சம் இருக்கு. நீ என்ன செய்யணும்? 10 லட்சம் வச்சிருக்கிற நீ, ஆகா அவர் 20 லட்சம் வச்சிருக்கிறாரு, நமக்கு அவ்வளவான காசு இல்லையே, அவ்வளவு பெரிய பணக்காரன் இல்லையே, நமக்கு எப்படின்னா அந்த காசு பணம் கிடைக்கும், அப்படி ஆசைப்படாத. உன்னை விட கீழே ஒருத்தர் 5 லட்சம் வச்சிருக்கிறானே அவனை பாரு. பார்த்தனா அவனுக்கு 5 லட்சம் தான் பாருக்கு, நமக்காக 10 லட்சத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஃபஹமிதல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், எல்லா போல அல்லாஹ்வுக்கேன்னு சொல்லு. உனக்கு கீழே இருக்கிறவனை பார்த்தனா நீ அல்லாஹ் உனக்கு செஞ்சது உனக்கு தெரியும். உனக்கு மேல இருக்கிறவனை பார்த்தனா அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணுங்கிற உணர்வு உனக்கு வராது. உன்னை விட பாதிக்கப்பட்டவனை பாரு, அல்லாஹ் நமக்கு சிறப்பு சேர்த்துட்டான், நம்மளை உயர்வாக்கிட்டான், அந்த நினைப்பு உனக்கு வருமாப்பா. 2 வீலர்ல போறவன் ஆசைப்படுறான், நமக்கு 2 வீலர் தானே இருக்கு, ஒரு ஸ்டைல ஒரு நாள் நல்லா இருக்குமே, ஒரு ஸ்கார்பியோ நல்லா இருக்குமே,
ஏன்னா உனக்கா நல்லா டூ வீலர் கொடுத்துருக்கானே, அது கூட இல்லாம ஒருத்தர் சைக்கிள்ல போய்கிட்டு இருக்கா, அதை பார்க்க மாட்டியா? சைக்கிள் வச்சிருக்க நீ, சைக்கிள் கூட இல்லாம நடந்து போற, அதை பார்க்க மாட்டியா? நடந்து போய்கிட்டு இருக்க நீ, நடக்க கூட முடியாம தவழ்ந்து போய், அதை பார்க்க மாட்டே நீ? தவழ்ந்து போறவன் தவள கூட முடியாம படுத்து கிடக்கிறான், அவனை பார்க்க மாட்டே நீ? யாரை எடுத்தாலும் அவனை விட கீழே இருக்கிற ஒருவனும் உலகத்தில் இருப்பான், அவனை விட மேல இருக்கிற ஒருவனும் உலகத்தில் இருப்பான். நீ மேல இருக்கிறவனை பார்க்காத, கீழே இருக்கிறவனை பாரு. உனக்கு கீழே இருக்கிறவனை பார்க்க பார்க்க அல்லாஹ் உனக்கு செஞ்ச உதவி தெரியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்றாங்க, அல்லாஹ் பிள்ளை கூட அல்லாஹ். எப்போ அந்த சமுதாயத்திற்கு ஏகத்துவ பிரச்சாரத்தை எடுத்து வைத்து ஒட்டுமொத்த சமுதாயமும் அவர்களை கேலி அடித்து கிண்டல் அடித்து வேதனைப்படுத்தி நெருப்பு குண்டத்திற்குள்ளே தள்ளுவதற்கு முயற்சி செய்து கடைசியிலே நெருப்பிலே தள்ளிவிட்டு அல்லாஹ்வால் காப்பாற்றப்பட்டு பல்வேறு இன்னல்கள் இடையூறுகளை சந்தித்துக் கொண்டிருந்த தருணத்தில் திடகாத்திரமான நேரத்தில் யா அல்லாஹ் எனக்கு பிள்ளை இல்ல, அல்லாஹ் பிள்ளையை கொடு பிள்ளையை கொடு பிள்ளையை கொடு அல்லாஹ்விடத்தில் கதறி அழுது மன்றாடி கேட்கிறார்கள். பிள்ளையை காணோம். எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அந்த சமுதாயத்தில் இன்றைய சமுதாயத்திலேயே ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆயிடுச்சு, பிள்ளை இல்லாட்டி என்னப்பா என்ன ஆச்சு கேட்க ஆரம்பிச்சிடறாங்க. தேவைப்பட்ட சாடமாடையே குத்த ஆரம்பிச்சிடறாங்க. ஒண்ணு விவரம் இல்லாத போல இருக்குதுப்பா கிண்டல் அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. நாகரிகம் வளர்ந்து விட்ட காலத்திலேயே இப்படி எல்லாம் பேசப்படுகிறது என்றால், நாகரிகமற்ற பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் ஒட்டுமொத்த சமுதாயத்தாலும் எதிர்க்கப்படுகிற நிலையில இருந்த அந்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி கேலி செய்யப்பட்டிருப்பார்கள், அந்த சமுதாயத்தால் எந்த அளவிற்கு குத்தி காட்டப்பட்டிருப்பார்கள், எவ்வளவு விமர்சிக்கப்பட்டிருப்பார்கள், எல்லாம் நடந்திருக்கும். கேட்கிறாங்க பிள்ளை இல்ல, காலங்கள் போகுது, கேட்கிறாங்க கேட்கிறாங்க கேட்கிறாங்க. உடல் எல்லாம் தளர்ந்து மனைவி மலடியாகி இனிமே பிள்ளை பிறக்க முடியாதுங்கிற அளவுக்கு வாழ்க்கையின் ஓரத்தை அடைந்து விட்டார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள் வர்றாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நற்செய்தி சொல்றாங்க. ஃபபஷ்ஷிர்ஹு பிஇஸ்ஹாக், இஸ்ஹாக் என்ற குழந்தையை கொண்டு நற்செய்தி பெற்றுக் கொள்வீராக. உங்களுக்கு அல்லாஹ் புள்ள தர போறான். எப்போ புள்ள பிறக்காதுன்னு உலகமெல்லாம் தீர்மானித்து விட்ட அந்த தருணத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு பிள்ளை கொடுக்க வேண்டும் என அல்லாஹ் முடிவெடுத்து அந்த செய்தியை வானவர்கள் வழியாக இப்ராஹிம் நபிக்கு சொல்லி அனுப்புகிறான். அவன் மனைவியால நம்பவே முடியல. எப்படி எனக்கு எப்படி பிள்ளை பிறக்கும், எப்படி சாத்தியம், ஆச்சரியமா கேட்கிறாங்க. அவங்க சொல்றாங்க கால கதாலுக்கு அப்படித்தாமா, அல்லாஹ் அலைஹி ஹய்யுன், அல்லாஹ்வுக்கு இது லேசானது, அல்லாஹ்வுக்கு முடியாது நினைக்கிறியான்னு சொல்லிவிட்டு போயிடுறாங்க. குழந்தைகள் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. குழந்தையை பெற்றெடுத்த உடனே என்னத்தான் பெற்றெடுத்திருந்தாலும் தேவைப்பட்ட நேரத்தில், கதறி அழுத நேரத்தில், திடகாத்திரமா இருந்த நேரத்தில், இளமை பருவமா இருந்த நேரத்தில், மக்களால் விமர்சிக்கப்பட்ட நேரத்தில் அந்த பிள்ளையை கொடுத்திருந்தா அந்த பிள்ளை சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடையக்கூடிய ஒரு பிள்ளையாக இருந்திருக்கும். நம்ம திடகாத்திரமா இருக்க நம்ம பிள்ளையை நல்லா வளர்க்கலாம் ஆசைப்பட்டிருப்பாங்க. எதிரிகளுக்கு அவருடைய பேச்சுக்கு அது ஒரு பதிலாக அமைந்திருக்கும். ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதருங்கிறவனுக்கு பிள்ளை இல்லையான்னு கிண்டல் பண்ணாங்களே, அந்த கிண்டலுக்கெல்லாம் ஒரு ஆப்பு அடைந்ததை போன்று அந்த செயல் அமைந்திருக்கும். அப்பமெல்லாம் கொடுக்காத அல்லாஹ் தளர்ந்து போன கட்டத்தில் பிள்ளையை கொடுக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க, இப்ப எதுக்கு பிள்ளைனாங்களா, இப்ப போட்டு தந்துட்டியே முடியாத கட்டத்தில் நான் எப்படி வளர்க்க போறேன்னு புலம்புனாங்களா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாயிலிருந்து வார்த்தைகள் வருகிறது. திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் வர்ணிக்கிறான், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி வஹபலி அலல் கிபரி இஸ்மாஈல வ இஸ்ஹாக். எனது தள்ளாத பருவத்திலே, முதிய பருவத்திலே இஸ்மாயில் என்ற குழந்தையையும் இஸ்ஹாக் என்ற குழந்தையையும் எனக்கு அன்பளிப்பாய் வழங்கிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாயிலிருந்து அப்பமும் நன்றி தான். முடியாத கட்டத்தில் கொடுத்திருக்க, தேவையில்லைன்ற கட்டமா இருந்தாலும் இதை விட இல்லாம, இது கூட இல்லாம மூத்தா போனவங்க பிள்ளையே இல்லாம மூத்தா போனவங்களுடைய நிலையோட கம்பேர் பண்ணும்போது இறைவன் எனக்கு பெரிய அருள் செய்திருக்கிறான், உதவி புரிந்திருக்கிறான் என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தைகளை பார்க்கிறோம். இப்படி ஒவ்வொரு கட்டத்திலையும் நம்மை விட கீழ்நிலையில் இருக்கிறவர்களை பார்த்தால் நாம ஒரு ஸ்டெப் மேலதான் இருப்போம் என்பதை நினைத்து பார்த்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம்.
அல்லாஹ்வுடைய உதவிகளுக்கு நாம் நன்றியுடையவர்களாக இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னும் சொல்வதாக இருந்தால், இப்படி நடந்து கொண்டால், இது மாதிரி நாம நன்றியை வெளிப்படுத்தினால் அல்லாஹ்வுக்கு ஏதாவது லாபமா? படைத்த இறைவனுக்கு இதனால் ஏதாவது நன்மையா? எதுவும் கிடையாது. திருமறை குர்ஆன் வர்ணிக்கிறது, வமை யஷ்குர் ஃபஇன்னமா யஷ்குரு லினஃப்ஸிஹி. ஒருவர் இறைவனுக்கு நன்றி செலுத்தினால் அவர் தனக்காகத்தான் நன்றி செலுத்திக் கொள்கிறார். அதனால் ஏற்படக்கூடிய நன்மை அவருக்குரியதுதான். வலையின் சக்கரத்தும் அதீதன்னக்கும். வேறொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், நீங்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்தினால் உங்களுக்கு மேலும் மேலும் அதிகப்படுத்தி தருவான். வலையின் கவரத்தும் இன்ன அதாபில ஷதீத். நீங்கள் இறைவனுக்கு நன்றி மறந்தால் உங்களை கடுமையாக வேதனை செய்வான் என்று சொல்லி இறைவனுக்கு நன்றியுடையவராக இருக்க வேண்டும் என்பதை பல கோணத்திலே அல்லாஹ் விளக்குகிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய நோக்கங்களை நிறைவேற்றி தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர். பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. போன் 044252152226. Allah